ஜாலியா பார்க்குற மாதிரி இருக்கு. 5 வீக்ஸா நல்ல பாருங்க ஒண்ணுதான் மங்காத்தால பார்த்த மாதிரி தெரியல எனக்கு. சிங்கிளா இருக்க இல்ல நீங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இது ரிலேட் ஆகும். எக்ஸ்பெக்ட் பண்ண லெவல் இல்ல, பட் இருந்தாலும் ஓகே. சினிமெண்டல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம ஒரு பெரிய திருவிழாவே முடிஞ்சு இப்போ வந்து FTFSக்கு வந்திருக்கோம். வாங்க மக்கள்கிட்ட படம் எப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எல்லாரும் பிடிக்கிற மாதிரி தான் இன்ட்ரெஸ்டிங் கிரைம் த்ரில்லர் ஆக்ஷன். இப்போ அந்த டைரக்டர் மகிழ் திருமணி எப்போ ட்விஸ்டா வைப்பாரு. அந்த ட்விஸ்ட் படத்துல நிறைய இருக்கு. அதான் கிரைம் த்ரில்லர் ஆக்ஷன் கொஞ்சம் சைலண்டா தான் போகும். ஆனா லாக் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா லாக் இல்ல, அது படமே அப்படிதான் அது. ஆமா, வயலன்ஸ் அகேன்ஸ்ட் விமனை பத்தி விமன் அந்த ஒரு கான்செப்ட்ல, ஆனா ஃபுல்லா வந்து ரொம்ப ப்ரீச்சியாலாம் இல்லாம ஒரு நம்மளுக்கு ஜாலியா பார்க்குற மாதிரி இருக்கு. இதுல வந்து இது டிஃப்ரெண்டான ஜானர் ப்ரோ. அஜித்துக்கான இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஜானர்ல இருந்து டோட்டலா டிஃப்ரெண்டான ஜானர் இது. படம் ஆனால் ஹாலிவுட் ஸ்டைல்ல இருக்கும். அனியோட மியூசிக் எக்ஸ்பெக்டேஷன் பண்ண அளவுக்கு இல்லை. நார்மலாக வைப்க்கு அது மாதிரி எல்லாரும் இருக்கும் பார்த்து ஃப்ரெண்ட்ஸோட முன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். அண்ட் தலை 100 பேர் அடிச்சு பார்த்துருக்கோம். தலை வந்துட்டு 100 பேர் அடி வாங்கி நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. இந்த படத்தில் அப்படி காமிச்சிருக்காங்க. பட் ஹாலிவுட் ரேஞ்சுக்கு பார்த்தா பெட்டர். வேற லெவல் படம், என்ஜாய் பண்ணலாம். க்ரௌட் சரியான ஹிட் படம். லைக்காக ரொம்ப வருஷம் கழிச்சு பெரிய ஹிட் படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருக்கு. சின்ன லேக் அதுல ஃபீல் ஆச்சு. பட் செகண்ட் ஹாஃப் அதுக்கு ஏத்த மாதிரி சூப்பரா மேட்ச் பண்ணிட்டாங்க. மகிழ் திருமேனி தான் உண்மையான ஃபேன் பாய் டைரக்டர் மாதிரி பண்ணிருக்காங்க. சில ஃபைட் சீன்லாம் இருக்கு, நான் சொல்ல வரும்ல. ஒரு கார் சீன்லாம் இருக்கு, பயங்கரமா இருக்கும். சினிமா கேமரா ஒர்க் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஹாலிவுட் லெவலில் இருக்குன்னு சொன்னாங்களே, அந்த அளவுக்கு இருக்கா? ஆமா, சீரியஸா எல்லாருமே அந்த அசர்பிஜான் ஷூட் பண்ணதுனால எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. கேமரா ஒர்க்ஸ் எல்லாமே பியூட்டிஃபுல்லா இருக்கு. அதாவது நீங்க உள்ள போனோடனே அப்படியே கூஸ் பாம்ஸா தான் இருக்கு. அப்படியே இந்த முடி வந்து இப்படி இருக்கும். எடுத்த உடனே வந்து அவர் ஆனா சூப்பரா காமிச்சிருவாங்க. கிளாஸியா இருக்கும் காமிச்சிருந்தாங்க. அப்படி இப்படிதான் உட்காந்துச்சேன். ஒண்ணு திருப்பி சவரியா பாடு திருப்பி அப்படியே கத்தி தொண்டை கட்டிச்சு. 5 வீக்ஸா நல்ல பாருங்க ஒண்ணுதான் ஆனா இருந்தாலும் அதிர்ஷ்டம் போன டைம் ஆயிடுச்சு. திரிஷா அஜித் கெமிஸ்ட்ரி லவ் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. எனக்கு அது பிடிச்சிருந்தது. கிளைமேக்ஸ் நல்லா இருந்தது. இன்டர்வல் சீக்வன்ஸ்லாம் வேற லெவல்ல இருந்தது. ரொமான்ஸ் வந்து ஆஃப்டர் லாங் டைம் அஜித் சார் அந்த இதில் பார்க்குறோம். ஸோ அது ஓரளவுக்கு நல்லாவே சூட் ஆயிருந்துச்சு. அவருக்கு யங் லுக் தான் ஹைலைட்டாக இருந்துச்சு ஃபிலிமில். ஸோ லுக்காகவும் சரி, ஆக்டிங்கும் சரி சூப்பராக இருந்துச்சு. கெமிஸ்ட்ரி நல்லா இருந்துச்சு அவங்க 2 பேருக்குமே. ஒரு சூப்பரான ஒரு த்ரில்லர் படம். நல்லா த்ரிஷாவோட நிறைய ரொமான்டிக் சீன்ஸ் நிறைய இருக்குது. தலை அப்போ ஸோ அது நல்லா இருக்குது. ஒரு டிஃப்ரெண்டான ஒரு தலை படம். பஞ்சு டைலாக்லாம் எதுவும் பேச மாட்டாரு. நார்மலா போவாரு, அடி ஃபுல்லா வாங்கி. பஞ்சு டைலாகே தேவையில்லையா? இல்ல, ரொமான்டிக் வந்து ஸ்டார்டிங்ல நடக்கும், கடைசியில நடக்கும், பிரிவாங்க, என்னென்னமோ நடக்கும். ஒரு ஹீரோவோட படம் மாதிரி இருக்காது. பஞ்சு டைலாக்ஸா இருக்காது. நம்ம நல்ல படம் கிடையாது. அந்த மாதிரி நடந்து வர்றது அந்த மாதிரி சீன்ஸ்லாம் எதுவுமே இல்ல. பட் ஒரு டிஃப்ரெண்டா அப்ரோச் பண்ணிருக்காங்க நம்ம தலை. அது டிஃப்ரெண்டா இருக்கு. தலை இந்த மாதிரி பாக்குறதுக்கு இந்த மாதிரி படம் தேவைதான் நம்ம தமிழுக்கு. ஸோ அது அஜித் சார் பண்ணும்போது பார்த்தோன்னா அது இன்னும் கொஞ்சம் ஒரு செட் பாயிண்டா இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நிறைய ஆக்டர்ஸ் இந்த மாதிரி படம் பண்ணுறாங்க. மியூசிக் சொல்லவே வேண்டாம். சவுண்ட் எல்லாம் பயங்கரம். அது பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற டெக்னாலஜிக்கு சவுண்ட்லாம் எஃபெக்ட்லாம் புதுவிதமா கொண்டு வராங்க. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நடந்தாலே ஒரு நடிப்புன்ற மாதிரி மியூசிக்லாம் கொண்டு வந்துடுறாங்க. அது உண்மையிலே ஒரு பாராட்டக்கூடியதான். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண லெவல் இல்ல, பட் இருந்தாலும் ஓகே. அதாவது பார்க்கலாம், எல்லாருமே ஒன் டைம் ஆச்சு வாட்ச் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு இருக்கு. நம்ம மாஸ் தானே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்திருப்போம். ஆப்வியஸ்லி அந்த லெவல் வந்துட்டு கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா கதை அப்படி, அதனால பார்த்துட்டு வெளியே வரும்போது ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஃபீல் ஒன்று இருக்கும்ல. நம்ம பெருசாலாம் எதிர்பார்க்க வேணாம். படம் ஒரு ஒரு இந்த இடத்துல ட்விஸ்ட் இருக்கும், இந்த இடத்துல ட்விஸ்ட் இருக்கும், வேற யாரோ கேமியோ வர போறாங்க, அந்த மாதிரிலாம் எதிர்பார்ப்பு இல்லாம ஒரு சாப்பாடு, சாம்பார், ரசம், கூட்டு இந்த மாதிரி வச்சு நம்ம ஒரு மதியம் ஒரு லஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த படம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு பாயசம் சாப்பிடுவோம்ல, அந்த பாயசமா அனிருத் இருக்காரு. அந்த அளவுக்கு படம் ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா தியேட்டர்ல வந்து பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க படத்தை. பிடிச்சிட்டாரு. அஜித் சார் தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதான் டுவர்ட்ஸ் தி எண்ட் படம் வந்து பயங்கரமா அப்படியே பயங்கரமா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு கிளைமேக்ஸ். சினிமாட்டோகிராஃபியா இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு ஸ்கிரீன் பிளே, அவங்க ஒரு ஒரு ஸ்கிரீன் பிளே வந்து காட்டுறது விதமாக இருக்கட்டும், எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. ஒரு ஹாலிவுட் ரேஞ்சர் அளவுக்கு தான் சொல்ல முடியும். பட் நம்ம தமிழ் பீப்புளுக்கு என்ஜாய் பண்ற அளவுக்கு பார்த்தா அப்படி இல்லை மியூசிக் சொல்ல போனா எக்ஸ்பெக்டேஷன். பட் பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் தான் கெத்து. வேற லெவல்ல இருக்கு. ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்கும் பாருங்க. சமவத்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சீன் கூட போர் அடிக்காது. செகண்ட் ஹாஃப்லாம் என்ஜாய் பண்ணலாம்.
ஆக்ஷன் சீன்ஸ் தான். நீங்க செகண்ட் ஹாஃப் நீங்க போய் பாருங்க, வேணா மைக்கை வச்சு அடுத்த ஷோ பாருங்க, நீங்களே ஒர்த்தா ஃபீல் பண்ணுவீங்க ப்ரோ. லாக்னு பெருசா இல்லை ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஸ்லோ மூவிங் ஸ்டோரி தான் அது. இப்போ நார்மலாக பிரேக் டவுன் பார்த்தேன். ஹாலிவுட் படம் ஸ்லோப்போ அந்த ஜன்னல் இருக்கு. அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ புதுசாக ட்ரை பண்ணுங்க. அஜித் பார்க்க சூப்பராக இருக்கு. போர் அடிக்கிற மாதிரி இல்ல போர் அடிக்காம. அனிருத்லாம் வந்து நம்ம டீசர்லாம் எவனா கலாச்சிருந்தானுங்க, பயங்கரமா பண்ணி விட்டாரு. சூப்பரா இருந்துச்சு படம். கடவுளே அஜித் பார்க்கலாம். கண்டிப்பா ஃபேமிலியா பாக்குறது. இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள எல்லாம் பிரியற மாதிரி இருக்காங்கன்னா கண்டிப்பா இந்த படம் பார்த்தே ஆகணும். ஏன்னா அவங்களுக்கு அதுதான் அவங்களோட மோட்டிவ். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை நடக்கும்போது அதை சேர்த்து விடுறதுக்காக தான். சிங்கிளா இருக்க என்ன மாதிரி பசங்களா போய் பார்க்கலாம். சிங்கிளா இருக்க இல்ல, நீங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இது ரிலேட் ஆகும். சிங்கிளா இருக்கவங்களுக்கு நம்ம பண்ணிட்டு தான் வந்து பார்க்கணும். ஆமா அப்படி இல்ல, நம்ம தலைக்காகவே பார்க்கலாம், அது போதும். எந்த ஒரு இதுவுமே இல்லாம கிடையாது. லவ் அண்ட் ஃபேமிலி, சின்ன குழந்தைங்க முதற்கொண்டு எல்லாமே பார்க்கலாம் படம். அர்ஜுன் சார் போஸ்ட் வந்து எனக்கு கொஞ்சம் வந்து இதாகல, மங்காத்தால பார்த்த மாதிரி தெரியல எனக்கு. போர் அடிக்காம போதா? போர் அடிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து லைட்டா லேக் ஆகிற மாதிரி. நம்ம கதைக்குள்ள நம்ம போய் இன்ட்ரோ ஆகணும்னா அந்த லேக்கிங் தெரியாது நமக்கு. தெரியாது. ஸ்டண்ட் எல்லாம் பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. ஸ்டண்ட் சீன்லாம் ரொம்பவே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அவங்க நம்ம கிளிப்ஸ் பார்த்துருப்போம், அதே அவங்க எவ்வளவு எஃபர்ட் போட்டிருப்பாங்க தெரியல, அது இங்க அப்படியே தெரிஞ்சது. செம்மையாச்சு. த்ரிஷா மேம் பத்தி சொல்லி ஆகணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாம் த்ரிஷா மேம் வச்சு தான் கதை மூவ் ஆகுது. படம் இப்படி போகுதா அப்படி போகுதா இப்படி போகுதா அப்படின்ற எதிர்பார்த்துற நேரத்தில் வந்து நம்ம எல்லாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் படத்துல இருக்கு. அதுக்கு மகிழ் ஸ்கிரீன் பிளேல பயங்கரம் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவரோட லாஸ்ட் படமா கழகத்தலைவன் பார்த்துருப்போம். ஸ்கிரீன் பிளேக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு டேரக்டரை வந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழ் சினிமா டிராவல் ஆகிட்டு இருக்கிறது ஒரு முக்கியமானவராக வந்து மகிழ் அவர்களும் இருக்காரு. அதே மாதிரி இந்த படத்துல இன்னைக்கு நமக்கு அந்த படம் சாட்டிஸ்ஃபைடா இருக்கிறது ஒரே காரணம் மகிழோட ஸ்கிரீன் பிளே மட்டும்தான். ஸ்கிரீன் பிளே பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் இந்த படம் பயங்கரமா சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. இன்னொரு பக்கம் அனிரோட மியூசிக் அண்ட் இன்னொரு பக்கம் சொல்ல தேவையில்லை, அஜித்தோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல். இஸ் வெரி குட் ஆக்டர். அதனால அவர் என்ன ஸ்டோரி எடுத்து அதுல நடிக்கிறாரோ அதை வந்து அவர் அச்சீவ் பண்றாரு. ஸோ அதனால அவருக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. தேங்க்யூ. இருக்குது நல்லா பண்ணிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். ட்விஸ்டர்ஸ்லாம் நிறைய இருக்கு. அந்த சீன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. என்ன எதனால நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஹைப் போய்கிட்டே இருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு. என்ன இந்த மனுஷன் என்னடா இப்படி அடிக்க மாட்டாரு, வில்லெல்லாம் வராரு, என்னடா பணிஞ்சு போறாரு அப்படின்ற எதிர்பார்த்த நேரத்துல வந்து ஒரு கார் சீக்வன்ஸ் ஒன்று வரும். நம்ம படத்துல வந்து படம் ரிலீஸுக்கு முன்னாடி ஒரு ஃபர்ஸ்ட் அப்டேட்டா வந்து ஆரோவுக்கும் அஜித் சாருக்கும் ஒரு கார் சீக்வன்ஸ் ஒன்று பார்த்துருப்போம்ல. அந்த சீக்வன்ஸோட மேக்கிங்கே நமக்கு அவ்வளோ பிரமாண்டமா இருந்துச்சு. அந்த படத்துல அந்த சீன் எப்படி இருக்கும்னு எதிர்பார்த்த நேரத்துல வந்து ஒரு ரொட்டேஷன் ஷாட் ஒன்று காமிச்சிருப்பாங்க. காருக்குள்ளேயே ஒரு 3 பேர் அடிக்கிற மாதிரி, ஆரவு, தசாரதி, அப்புறம் இன்னும் 2 பேரை வந்து அடிக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும். அந்த சீக்வன்ஸோட சினிமாட்டோகிராஃபி சூப்பரா இருந்துச்சு. முக்கியமா அதோட பிஜிஎம் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கண்டிப்பா தேட்டர்ல வந்து பாருங்க. மங்காத்தா வந்துட்டு அது டிஃப்ரெண்ட் ஜர்னர், அங்க வந்து வேற, இது வேற. பட் இந்த காம்பினேஷன் நல்லா இருந்துச்சு. அதாவது இந்த ரோலுக்கு இவங்களை போட்டது கரெக்டா அவங்களோட அவுட்புட் வந்து கரெக்டா டெலிவர் பண்ணிட்டாங்க. நல்லா இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க எல்லாருமே படத்தை பார்த்துட்டு படம் எப்படின்னு கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அங்க பாருங்க அடுத்த ஷோக்கே ரெடி ஆயிட்டாங்க. நீங்க என்ன போல பாய்.